ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷன் விட்டிக் ரீஅரேஞ்ச்மெண்ட். இதுவும் ஒரு இன்ட்ராமாலிகுலர் ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷன் தான். இங்கே வந்து ஈத்தர் வந்து ஒரு ஸ்ட்ராங் பேஸ் கூட ரியாக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு கான்ஜுகேட் பேஸ், ஒரு ஆல்கஹாலோட கான்ஜுகேட் பேஸ் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் அதை அசிடிஃபை பண்ணும்போது நமக்கு ஆல்கஹால் வந்து கிடைக்கும். இதில் வந்து நான் இது ஒரு ஈத்தர் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறேன். இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஸ்ட்ராங் பேஸ் வந்து பியூட்டைல் லித்தியம் தான் எடுத்துருக்குறோம். இது வந்து அசிடிஃபிகேஷன் பண்ணுறது H+. லாஸ்ட்டில் நமக்கு ஆல்கஹால் கிடச்சிருக்கு. மெக்கானிசம் பார்த்தோன்னா ரொம்ப சிம்பிள். இது வந்து நம்ம இதில் ஹச்சை வந்து நான் பிரித்து எழுதியிருக்கிறேன். பிகாஸ் இந்த மைனஸ் வந்து இங்கே வந்து இது பண்ணும்போது இந்த ஹச்சை எடுத்துரும். ஓகேவா? அப்போ எடுத்து CH3 CH2 CH2 CH3 ஆட்டு இது வெளியே போயிடும். அப்போ பேலன்ஸ் இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும்போது இங்கே வந்து மைனஸ் வரும். இதுதான் இங்கே எழுதியிருக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா 1,2 ஷிஃப்ட் நடக்குது. இந்த இது வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகுது. ஓகேவா? இங்கே ஷிஃப்ட் ஆகிற டைமில் இந்த மைனஸாக இருக்கிறது வந்து இங்கே கொடுக்கும். ஓகேவா? எலக்ட்ரான்ஸை. அப்போ இங்கே ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகும். அப்போ அதுதான் இங்கே எழுதியிருக்கிறேன். இந்த 3 அப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு பாண்ட் இதுலேருந்து ஃபார்ம் ஆகும். பேலன்ஸ் இந்த இது அப்படியே எழுதியிருக்கேன். இது இப்படி எழுதியிருக்கிறேன். ஓ இங்கே வந்து ஒரு பாண்ட் ஷிஃப்டாக மைனஸ் ஆகுமா? ஸோ ஓ மைனஸ். அதுக்கப்புறமா அசிடிஃபை பண்ணும்போது H+ ஆட் பண்ணும்போது இது OH மாறும். இவ்வளோ தான் விட்டிக் ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷன். ரொம்ப சிம்பிளான ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷன்.